வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு சொன்னோன்னா, உங்களுடைய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்களுடைய ஜாதகப்படியும், அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா தசாபுத்தி, அந்த தசாபுத்தி ஒரு 50% அளவுன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரியான தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வாழ்வதே பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும். நமக்கு எவ்வளவோ உழைக்கிறோம், எவ்வளவோ பாடுபடுறோம், எவ்வளவோ நம்ம வருமானம் சம்பாதிக்கிறோம், அப்படி இருந்தும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்னு நிறைய பேர் தவிச்சிட்ருக்குறீங்க. அதற்கு நம்ம ஒரு எளிய பரிகாரமாக தான் இந்த ஆன்மீக பரிகாரம். அந்த ஆன்மீக பரிகாரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், இல்லை நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிகிட்ருக்குறீங்கனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு கைடன்ஸ் கொடுக்கும்போது அவரவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வருமானமே எனக்கு ஒரு மாதத்தில் 5000 ரூபாய் கூட வருமானம் இல்லை, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் இந்த வழிபாடு பண்ணினதுக்கப்புறம் எனக்கு வருமானம் அதிகமாக வந்துட்டுருக்குது அப்படின்னு அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் அந்த ஆன்மீக பரிகாரம். இந்த ஆன்மீக பரிகாரம் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எழுதிட்டுருக்கிற அந்த விதியையும் மீறி, அந்த ஜாதகம் தான் விதி, நீ இப்படி தான் இருக்கணும், உன்னுடைய கர்மா நீ இதை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு லைஃப்பை நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சு வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த விதியையும் மாற்றக்கூடிய பரிகாரம் தான் இந்த ஆன்மீக பரிகாரம். அதனால் அவரவருடைய ஜாதகத்தை நீங்கள் தீவிரமாக ஆய்வு செய்து நீங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இன்றைக்கி நாம் ஒரு சிறப்பு பதிவாக, அதாவது சுக்கிரனும் சனியும் கும்ப ராசியில் சேர்ந்து இருக்கும்போது எந்த மாதிரியான பலனை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறாருன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிரன். ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு விஷயத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள்னு சொன்னோன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள். அது எந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய உறவினர்களுக்காக. எப்போதுமே பார்த்திங்கன்னா உறவினர்கள் தான், என்னுடைய அண்ணன், அக்கா, தங்கை, என்னுடைய மாமனார், என்னுடைய மாமியார், என்னுடைய அம்மா, அப்பா, இப்படி தன்னுடைய உறவுகள்னாலேயே தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்கி கொள்பவர்கள்னு பார்த்தோன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான். அதே சமயத்தில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அதை தனித்து இருந்து யாருக்கிட்டையுமே ஒரு ஆலோசனையே இல்லை, தன்னுடைய முடிவு தான் ஸ்திரமான முடிவு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அந்த முடிவில் ஒரு நிலையான தன்மையை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் சொன்னாலே பார்த்திங்கன்னா ஒரு பணம், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, லக்ஸுரியான லைஃபு, எந்த ஒரு ஏமாற்றமுமே இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அந்த ராசிக்கு அதிபதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் இந்த கும்ப ராசிக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அப்போ பயிற்சியாகி மார்ச் மாதம் 30ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 25 நாட்கள் அந்த காலகட்டத்தில் இருக்க போகிறார், அந்த கும்ப ராசியில் இருக்க போகிறார். அந்த 25 நாட்கள் இவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு பார்க்கணுன்னா, அந்த சுக்கிரனும் சனியும் சேர்ந்து குருவோட பார்வையில் இருக்கிறாங்க. அந்த குருவாகப்பட்டவர், அந்த சனி பகவானும் அந்த குருவை பார்க்குறாரு. குருவாகப்பட்டவர் இந்த சுக்கிரனையும் பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலனை அடையக்கூடிய
ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இது நாள் வரைக்கும் எந்த ஒரு வருமானத்திற்காக நீங்கள் அலைந்தீர்களோ, எந்த ஒரு வருமானத்திற்காக நீங்கள் உழைத்தீர்களோ, அந்த உழைப்பாகப்பட்டது உங்களுக்கு ஒரு வருமானமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான். ஏன்னா அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் அந்த குருவை பார்க்குறார். குருன்றது பெரிய வருமானம். இங்கே யார் சேர்ந்திருக்கா? சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார். சுக்கிரனும் சனியும் சேர்ந்து உங்களுடைய உழைப்பும் வருமானமும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த 25 நாட்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறாரு. உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியவரே அந்த சுக்கிரன் தான், ராசி அதிபதி. என்னுடைய ராசி அன்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த சுக்கிரனாகப்பட்டவர் ரிஷபராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இழந்ததை எல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த சுக்கிரனும் சனியும். இந்த காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய இந்த 25 நாட்களில், இந்த 25 நாட்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கடனாகப்பட்டது, எதற்காக நீங்கள் பயந்து வாழ்கிறீங்களோ அந்த கடனுக்காக உங்களுடைய வாழ்க்கையே நீங்கள் அழித்தீங்களோ, எந்த கடனை பார்த்து நீங்கள் ஒரு தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் ஆளானீர்களோ, அந்த கடனாகப்பட்டது முழுமையாக அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கடனிலிருந்து நம்மளும் வெளியில் வருவோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுக்கு உழைப்பின் மூலமாக, இதில் ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த 25 நாட்களில் இல்லாமல் நீங்கள் கடந்த காலத்தில் உழைத்த உழைப்பிற்கு பலனாக தான் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் அடைய போகிறீங்கன்னு தான் சொல்லணும். அடுத்த 25 நாட்களில் எந்த அளவிற்கு உங்களுடைய உழைப்பு இருந்ததோ அந்த அளவிற்கு உங்களுடைய வருமானமாகப்பட்டது உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் தனித்து இயங்கிறதுனால அந்த சனி குரு சுக்கிரனுடைய சேர்க்கையாகப்பட்டது மிக பெரிய அளவில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த சனியாகப்பட்டவர் ஒரு பாவ கிரகம், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர் கிரகம். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் ஒளி கிரகம். இந்த சுக்கிரனும் சனியும் சேரும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான இருக்கும்? இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் வருமானத்தை அதிகமாக பெருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அந்த 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். அந்த தொழிலுக்காக எவ்வளோ முதலீடு செய்ய முடியுமோ இந்த காலகட்டத்தில் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடனாகப்பட்டது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த வீட்டில் ஒரு ஆடம்பரமாக ஒரு வீடு கட்டுவதற்கு எந்த அளவிற்கு அந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வீடு பார்த்திங்கன்னா கலைநயத்தோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த இடத்துல தான் இந்த சோஃபா இருக்கணும், இந்த இடத்துல தான் டிவி இருக்கணும், இந்த இடத்துல தான் நம்ம இந்த மாதிரியாக இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து கட்டுபவர்கள். ஆனால் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த வீடாகப்பட்டது, நீங்கள் எடுத்த முயற்சியாகப்பட்டது உங்களுக்கு ஒரு தடைப்பட்ட விஷயமாகவே தான் இருந்தது இது நாள் வரைக்கும். அந்த வீடை ஓரளவுக்கு நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க, அடுத்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிருப்பீங்க. உங்களுக்கு வருமானம் வராமல் இருந்திருக்கும். அந்த வீடை பாதியிலேயே போடுற அளவிற்கு உங்களுக்கு அந்த அளவிற்கு வருமானத்தில் தடைகள் ஏற்பட்டிருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே வந்து சேருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன்ற போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத தொடர்புகளையும் தரக்கூடிய ஒரு காரக கிரகமாக தான் இருக்கும்.
இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரக கிரகமும் அப்படிதான். தேவையில்லாத தொடர்புகள் வருவதற்கு இந்த காரணம், இந்த 25 நாட்கள் ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும். அந்த நாட்களெல்லாம், அந்த நேரத்தை எல்லாம் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஈடுபாடாக இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அடுத்த 25 நாட்கள், இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சரி, அடுத்து நீங்கள் செய்கின்ற வழிபாடாகப்பட்டவும் சரி, நீங்கள் இந்த காலகட்டத்தில் காமாட்சி அம்மனை இடைவிடாமல் ஒவ்வொரு இந்த 4 வெள்ளிக்கிழமையும் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் கையில் காசு இல்லாத நாட்களே கிடையாது. இது நாள் வரைக்கும் என்னுடைய பர்ஸில் ஒரு 500 ரூபாய் கூட என்னால் தங்க வைக்க முடியல, அந்த அளவிற்கு ஒரு விரயமாகிக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 25 நாட்கள் உங்களுடைய கையில் பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இதெல்லாம் நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பலன்களும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு இது அவங்க ஜாதகப்படியும் தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.